அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவிற்கும் அடியானுக்கும் இடையிலுள்ள உறவை துண்டித்துவிடும் செயல்கள். விளையாட்டு, வீணான இன்பம், இவ்விரண்டைப் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமேயன்றி வேறில்லை. அல் குர்ஆன் சூரா 6 வசனம் 32. ஸ்வர்க்கப்பின் ஜோதியாம் நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்களில் யார் சத்தியம் செய்யும்போது அறியாமைக்கால தெய்வ சிலைகளான லாத் இன் மீதும் உஸ்ஸாவின் மீதும் சத்தியமாக என்று கூறிவிட்டாரோ, அவர் அதற்குப் பரிகாரமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவைத் தவிர வேறு இறைவனில்லை என்று சொல்லட்டும். யார் தம் நண்பரிடம் வா சூதாடுவோம் என்று கூறுகிறாரோ, அவர் அதற்கு பரிகாரமாக எதையேனும் தர்மம் செய்யட்டும். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 6301 ஹதீஸ். நான் ஒரு தடவை என் பாட்டனார் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்னவர்களுடன் பஸ்ராவின் ஆட்சியாளரன் ஹகம் பின் அய்யூபிடம் சென்றேன். அங்கு சில சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் கோழியொன்றை கட்டி வைத்து அதன் மீது அம்பெய்து கொண்டிருந்ததை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பார்த்தார்கள். அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், விலங்குகளை கட்டி வைத்து அம்பெய்து கொள்வதற்கு அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தடை விதித்தார்கள் என்று. அறிவிப்பாளர் ஹஸ்ரத் ஹிஷாம் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 5513 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நான் நர்தஷீர் விளையாடுவதை விட பன்றியின் இரத்தத்தில் என் கையை வைப்பது எனக்கு அதிகம் விருப்பத்திற்குரியது. ஆதார நூல் மசாவி உல் அஹ்லாக் பக்கம் 5537. இப்பண்பு அடியாருக்கும் ரப்பிற்கும் இடையிலுள்ள உறவை முறித்துவிடும்.